ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ். நான் உங்கள் பிரியா. எஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த சேனல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரி தான், பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ தான் எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்குமே இது தோணுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு சிங்கப்பூரில் ஒரு பெருசாக ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா, பெருசாக ஃபேன்ஸ் மீட் அப்படின்னும்போது கண்டிப்பாக எல்லோரும் வரணும், ஸ்பான்சர்ஸ். ஏன்னா கடல் தாண்டி போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது ஃபேன்ஸை டிஸப்பாயிண்ட் பண்ணும். அது அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்ட் தாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு லாஸ் ஆகுன்றதும் அவங்களும் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அது எப்படி இந்த டைமில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் என்னென்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அஃபிஷியலாக எதுவும் வராமல் நம்ம போட்டு நம்ம மனசு குழப்பிக்கிறது இது எல்லாமே இதுதான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் சொன்னேன். சில விஷயங்கள் ப்ராசஸிங் கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். சிலது சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸிங் அப்படின்னும்போது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஆகி நமக்கு திருப்பி அது விஷயம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஒரு நியூஸ் வரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பான்சருமே அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க கமிட் ஆகிட்டு அதோட ப்ரொமோ ரிலீஸ் ஆகிட்டு அவங்க ஒரு ஃபேன்ஸ் மீட்டும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பேருக்காக தான் இந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டே வைக்கிறது. ஸோ அந்த பேரோட ஒரு இது இல்லை அப்படின்னா எப்படி அவங்க அதை கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ எதுவுமே நம்ம அவசரப்பட தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நாளைக்கு அவங்க அஃபிஷியலாக சொன்னாலுமே அந்த பேஜில் அஃபிஷியலாக சொன்னாலுமே டிவியில் சீரியல் ப்ரோமோ வரணும் இல்லையா? டிவியில் டெலிகாஸ்ட் டைம் வர வரைக்குமே எதுவுமே உறுதியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது மேபி டாக்ஸ் போகலாம். இப்போ மேபி எல்பி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு சன் டிவிலையும் டாக் வந்துச்சு, விஜய் டிவிலையும் டாக் வந்துச்சு. பட் நான் ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இதுதான் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்பியோட இன்டர்வியூவில். ஸோ அந்த மாதிரி ஓகே சொல்ல போகிற டைமில் கூட என்ன வேணால் மாறலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக எதுவும் வர வரைக்கும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன வேணுமோ அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரிசல்ட் வரதுக்குள்ளே நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கேன், அழுகையாக வருது, அதெல்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ளீஸ் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எதையுமே திங்க் பண்ணாதீங்க. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் எதுவுமே உறுதியான ஒரு விஷயம். தேங்க்யூ.